அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகில வைத்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? இதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய நிலை எப்படி இருக்க போகுது? இதை பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்று எம்சிஎக்ஸ் தங்கம் அக்டோபர் ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,13,385 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ் வெள்ளி டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 1,34,684 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றைக்கு சென்னையில ஒரே நாள்ல சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை 2 முறை உயர்ந்து வந்த நிலையில தற்போது இன்றைக்கு சற்று குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 44 ரூபாய் குறைந்து 11,563 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 352 ரூபாய் குறைந்து 92,504 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 10,600 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாயாகவும் உள்ளது. இன்று வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 150 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 1,50,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் பலவீனம். டாலருக்கு எதிராக ரூபாய் பலவீனமாக இருக்கு. இதனால இறக்குமதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா குளோபல் சேஃப் ஹேவன் டிமாண்ட். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் அடுத்த நடவடிக்கை பற்றிய தெளிவில்லாத சூழ்நிலை நிலவுவதால முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை அதிகமா வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம வெள்ளிக்கான தொழில்துறை தேவை ரொம்பவே அதிகமாக இருக்கு. தங்கத்தை விட வெள்ளி சோலார், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்காக அதிகமா தேவைப்படுது. சப்ளை குறைவு, இது எல்லாமே சேர்ந்து வெள்ளியினுடைய விலையை இன்னுமே அதிகரிக்குது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமா இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய இம்போர்ட் செலவு அதிகரிக்கும். இதனால விலையுமே உயரும். இது மட்டும் இல்லாம அன்சர்டனிட்டி அதிகரிச்சா சேஃப் ஹேவனுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். ஆர்பிஐ, யூஎஸ் ஃபெட் சலுகை கொடுத்தா விலை இன்னுமே மேல போகும். இது மட்டும் இல்லாம பணவீக்கம் இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியை மக்கள் சேமிப்பாக கருதி இன்னுமே அதிகமா வாங்குவாங்க. இதனால இரண்டினுடைய விலையுமே அதிகரிக்கும். வரப்போற பண்டிகை நாட்கள் நவராத்திரி ஆரம்பமானதுனால தங்க நகையை அதிகமா மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரீட்டைல் சந்தையில டிமாண்ட் அதிகரிச்சு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயருது. வரப்போற காலங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாரத்துல எம்சிஎக்ஸ் தங்கம் 1,12,800 இருந்து 1,14,200 ரேஞ்சில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் நடுவுல 1,15,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யூஎஸ் ஃபெடரல் குறித்த அறிவிப்பு ஏதேனும் வந்தா சிறிய கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளி இந்த வாரம் 1,32,500 இருந்து 1,36,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் 1,40,000 போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வொலாட்டிலிட்டி அதிகமாக இருந்தா இன்னுமே சற்று கரெக்ஷன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா வெளியிட போகும் வேலை வாய்ப்பு டேட்டா. இது மட்டும் இல்லாம யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட் இன்னுமே அறிவிப்பாங்களா அப்படின்ற அறிவிப்பையும் கவனம் கொள்றது ரொம்பவே அவசியம். ஆர்பிஐ வெளியிட போகும் சிக்னல்கள், ஆர்பிஐ வட்டி விகிதம் குறித்து ஏதேனும் சிக்னல் வெளியிடுறாங்களா அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கு. அடுத்ததா ரூபாய் டாலர் மாற்றம், இறக்குமதி வரி, வர்த்தக தகவல்கள், வெள்ளிக்கான தொழில்துறை தேவை, இது மட்டும் இல்லாம உலகளாவிய ஜியோபாலிட்டிக்கல் ரிஸ்க், இது எல்லாத்தையுமே கவனம் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எங்க போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.